ஹாய் ஆல். லாஸ்ட் இயர் சேலில் இந்த ஹென்னா டிப் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேர் என்கிட்ட என்கொயர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான டுட்டோரியல் வீடியோ தான் இது. நான் செல்லோ டேப்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி என்னோடய ஃபிங்கர்ஸில் கரெக்டாக அந்த கேப் போடுறதுக்கு கீழே நான் ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லைனில் நம்ம க்ராஸ் ஆகாமல் கரெக்டாக ரவுண்ட் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக அந்த டிப் பாக்ஸ்குள்ளே விட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எக்ஸஸான இடத்துல ஒட்டுறதை நம்ம வைப் அவுட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ட்ரை ஆனதுக்கப்புறமும் நம்ம அதை அப்படியே உரிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது 6 to 8 hours வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின் சூப்பராக இருக்கும். எனக்கு பேபி இருக்கனால என்னால் ரொம்ப நேரம் வைக்க முடியல. அதனால் நான் ஒரு 1 hourலேயே இதை நான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ இப்போ 1 hourல இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இன்னும் அது ஃபுல்லாக ட்ரையே ஆகலை. பார்த்திங்களா எவ்வளோ வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை எனக்கு ஒர்க் இருக்கனால நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். இப்போயே கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ரெயின் நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு. இன்னும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அதோட ஸ்ட்ரெயின் நல்லாவே மெச்சூர்ட் ஆகி உங்களுக்கு நல்லா டார்க்காக காட்டும். நெயில் கோன் டுட்டோரியல் வீடியோஸும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் 24 ஹவர்ஸோட ஸ்ட்ரெயின். இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.